படிப்பு முடிச்சு கல்லூரிக்கு சென்ற பிறகும் கூட ஒரு பள்ளி மாணவருக்கு மட்டும் மிட் நைட்ல ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்திருக்காங்க இங்க ஒரு டீச்சர். அது என்ன மிட் நைட் கோச்சிங்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீட்டிற்குள் ரகசியமாக நுழைந்த மர்ம நபரை சிறைப்பிடித்த லக்ஷ்மன் உடனடியாக அருகில் இருந்த காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார். அக்கம் பக்கத்தினர் அனைவரும் சம்பவ இடத்தில் ஒன்று கூடிவிட அந்த இடமே பரபரப்பாக மாறியிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகளிடம், "வாங்க சார், வாங்க, இந்த அநியாயம் உலகத்துல எங்கேயாவது நடக்குமா?" என மனவேதனையோடு அழைத்து சென்று உடைந்த ஜன்னல் வழியாக உள்ளே நின்றிருந்த மர்ம ஆசாமியை காட்டியிருக்கிறார் லக்ஷ்மன். ஃபேஸ் மாஸ்க் அணிந்து கொண்டு சுவற்றின் ஓரம் கேஷுவலாக நின்றிருந்தவரின் முகத்தை அங்கிருந்த கண்ணாடி பீரோ காட்டிக் கொடுத்தது. இந்த நபர் பீரோவில் இருந்த நகையையோ அல்லது வீட்டிலுள்ள காஸ்ட்லி பொருட்களையோ திருட வந்தவர் அல்ல. இந்த வீட்டு இல்லத்தரசியின் இதயத்தை திருட வந்திருக்கிறார். இந்த காதல் கள்வனின் பெயர் மணிகண்டா. சம்பவம் நடந்தன்று லக்ஷ்மன் நைட் டியூட்டிக்கு சென்ற நேரத்தில் மனைவிக்கு துணையாக இருப்பதற்காக மணிகண்டா வந்ததாக சொல்லப்படுகிறது. என்ன நடந்தது என்கிற முழு குற்ற பின்னணியையும் ஆராய விசாரணையை தொடங்கினோம். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா பகுதியைச் சேர்ந்தவர் லக்ஷ்மன். இவருக்கு நாகமணி என்கிற மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர். அதே பகுதியில் சொந்தமாக இறால் பண்ணை வைத்து நடத்தி வந்த லக்ஷ்மன் இரவு நேரத்தில் வெளிநபர்கள் பண்ணைக்குள் புகுந்து விடுவார்களோ என்கிற பயத்தில் தினமும் இரவில் இறால் பண்ணையிலேயே உறங்கியிருக்கிறார். இந்நிலையில் பகலில் வீடு திரும்பும் லக்ஷ்மனுக்கு மனைவியின் நடவடிக்கைகளில் திடீரென சந்தேகம் எழுந்திருக்கிறது. நாகமணி அடிக்கடி செல்போனில் யாருடனோ வீடியோ கால் பேசி வருவதை கவனித்திருக்கிறார். அது குறித்து மனைவியிடம் கேட்டபோது, அது வேற யாரும் இல்லை, தன்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் மணிகண்டாதான். அவன் ரொம்ப சேட்டைக்காரன், எப்பவாவது டவுட் கேட்டு கால் பண்ணுவான் என கூறி சமாளித்திருக்கிறார். இந்நிலையில் சம்பவம் நடந்த இரவில் இறால் பண்ணைக்கு வழக்கம் போல உறங்க சென்ற லக்ஷ்மனுக்கு அன்று வெகு நேரமாகியும் தூக்கம் வரவில்லை. சந்தேகத்தோடு வீடு திரும்பியுள்ளார். வெகு நேரமாக வீட்டின் கதவை தட்டியும் நாகமணி திறக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்தவர் என்ன நடக்கிறதென கத்திக் கூச்சலிட, லக்ஷ்மணின் மகன் மணிகண்டா தங்களுடன் உள்ளே இருப்பதால்தான் அம்மா கதவை திறக்க அனுமதிக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். இதனை கேட்டதும் ரத்தம் கொதிக்க கோபமடைந்த லக்ஷ்மன் வீட்டின் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து உள்ளே பார்த்திருக்கிறார். அங்கு சில வருடங்களுக்கு முன்பு நாகமணி பள்ளிக்கூடம் ஒன்றில் கம்ப்யூட்டர் டீச்சராக பணியாற்றிய போது அவரின் மாணவராக இருந்த மணிகண்டா நின்றிருக்கிறார். மிட் நைட்டில் தன்னுடைய மனைவியிடம் ஸ்பெஷல் கிளாஸா என கடுப்பான லக்ஷ்மன் உடனடியாக காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்துள்ளார். ஜோடியை கையும் களவுமாக சுற்றி வளைத்த போலீஸ் மணிகண்டாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்றிருக்கிறார்கள். அப்போது அதிகாரிகளின் இந்த நடவடிக்கைக்கு ஆட்சேபனை தெரிவித்த நாகமணி கத்தி கூச்சலிட்டு அங்கிருந்தவர்களிடம் தகராறு செய்துள்ளார். இதைத் தொடர்ந்து பெண் காவலர்களை வரவழைத்து நாகமணியை அடக்கிய போலீஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட் மணிகண்டாவை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இத்தனை கலேபரம் நடந்து முடிந்த பிறகும் டூ வீலரில் 2 காவலர்களுக்கு மத்தியில் அமர்ந்திருந்த மணிகண்டா காதலியை பிரிந்து செல்ல மனமின்றி அவரையே எமோஷனலாக திரும்பி பார்த்தபடி சென்றது
அங்கிருந்த அனைவரையும் அதிர வைத்திருக்கிறது. டேய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.